பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சாலமோனின் ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 6. தற்காப்பற்ற தங்கள் பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர் ஆகியோரை எங்கள் மூதாதையரின் கைகளால் அழிக்க திருவுளம் கொண்டீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சூழ்ந்து இருந்து ஆண்டவரே, தூய்மையான வான தூதர்களும் தூயவர்களாகிய புனிதர்களும் உம்மை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. அவர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை துதித்து ஆராதிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீர் கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயரிட்டு கூப்பிடுகின்றீர், பெயரிட்டு அழைக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மையோடும் நீதியோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக உமது உண்மையான வழிமுறைகளை எங்களுக்கு நீர் கற்பித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி, உமக்கு சித்தமில்லாத செயல்களை செய்து விடாதபடி, உமது திட்டத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு குழந்தைகளாய் எங்களை உருமாற்றி இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம், மனமாற்றம் அடையாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம், நம்பிக்கை அற்றவர்களாய் இருக்கின்றோம், தீச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம், இச்சையின் நாட்டத்திற்கு அதிகமாக ஈடுபாடு கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து இருக்கின்றோம், எங்களையே நாங்கள் ஏமாற்றி இருக்கின்றோம், நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை கரைப்படுத்தி இருக்கின்றோம், உண்மைக்கு எதிரான செயல்களை செய்திருக்கின்றோம், தீமைக்கு துணை போய் இருக்கின்றோம், மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசி இருக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏளனமாக எண்ணி ஏளனமான பேச்சுகளை பேசி சாபத்தை நாங்கள் பெற்று இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இதோ மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அநேக மக்கள் இறை பற்றி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், உம்மை அறிந்து உம்மை பின்பற்றாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தகுதியற்ற நிலைமையில் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு தகப்பனே. அவர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவர் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் அவர்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக தூய்மை அடைவார்களே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த உலகத்தை உற்று கவனிக்கும் பொழுது அநேக தாய்மார்கள் கருவறையிலே தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள், அழித்து இருக்கிறார்கள். அதற்கு துணையாக அநேக மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் இருந்து இருக்கிறார்கள். அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, தாயின் கருவறையில் உருவாவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு குழந்தையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தெய்வமே, தாயின் கருவறையில் உருவான பொழுது ஆண்டவரே, உமது உயிர் மூச்சை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றீரே சுவாமி. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக செயல்பட்டு அழித்து கொலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இரக்கமின்றி ஒவ்வொரு குழந்தைகளையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, குழந்தைகளுக்கு எதிராக மோசமான செயல்களை செய்து தீமைக்கு மேல் தீமையை செய்து என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து சாபத்தை பெற்றிருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தகப்பனே, எல்லோரையும் நீர் மன்னித்தீரே கல்வாரி சிலுவையிலே. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து ஆண்டவரே, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
நீர் இந்த உலகத்தில் வலிமை நிறைந்த தெய்வமாய் இருக்கின்றீர். நீர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அருமையாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். எல்லோரையுமே நேசிக்கின்றீர். இரக்கத்தினால் நீர் அவர்களை திடப்படுத்துகின்றீர், பலப்படுத்துகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கனிவோடும் நீதியோடும் நேர்மையோடும் தீர்ப்பு வழங்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எங்களுக்கு உமது இறை வார்த்தையின் வலிமை தேவை தகப்பனே. உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த நாட்களிலே உமது வார்த்தைக்கு புறம்பாக செயல்படுகிறார்களோ, உமக்கு எதிராக செயல்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருத்தில் கொள்ளாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா. நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். குற்ற பலிகளில் ஈடுபட்டு குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி உருக்கமாய் மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள், கவலையோடு வந்திருக்கிறார்கள், வேதனையோடு வந்திருக்கிறார்கள், குற்ற உணர்வோடு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரீலாபா சீலாபா டூராலாமா ஹாலாபா ஷராபா டூராலாமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நன்மை பொருந்திய தெய்வமே, இரக்கத்தின் இருப்பிடமே, ஒவ்வொரு நாளும் அது பிள்ளைகளை உயர்த்தி மகிமையாய் வைத்து அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீரே. ஆண்டவரே, உமது மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் நீர் கொடுக்கக்கூடிய அமைதியை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று அந்த அமைதியோடும் நீதியோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு உமது வல்லமையும் பலத்தையும் ஆற்றலையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை திடப்படுத்திடுவீராக. நீதிமொழிகள் 8:14 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, திட்டம் இட்டுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே என்று சொல்லி, ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் உமது கரத்தில் இருக்கின்றன. நீரே திட்டமிடுகின்றீர், நீரே இட்ட திட்டத்தை நிறைவேற்றுகின்றீர். எங்களுக்கு உணர்வும் உயிரும் மூச்சுமாய் நீர் இருக்கின்ற உமது வார்த்தை இருக்கின்றது. உமது வார்த்தையின்படி நடக்கவும் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி அலையக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அன்பு கூறுகின்றீரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வல்லமையாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கருணையோடு நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே, இந்த பூ உலகை நாங்கள் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய அனைத்து தீமையான காரியங்கள் மாறவும் நீர் கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடு மருத்துவ சிகிச்சை பெற்று படுக்கையில் இருக்கிறவர்கள் உம்மை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் தொடுவீராக. தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அம்லோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.